என் பேர் சாலினி. நான் பொய்கைக்குடி அசு போஸ்ட் தேடர்பட்டி ஸ்கூல்ல படிக்கிறேன். எங்க அப்பாவுக்கு ஒரு வாரமா உடம்பு சரியாம இருந்துச்சு. திரும்பி நேற்று ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாலும் திடீர்னு ரொம்ப மூச்சு விட முடியாம இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பா எப்பயுமே என்னை படின்னு சொல்லுவாரு. அவருக்காக நான் இந்த எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். திருவெரும்பூர் அருகே அசூர் ஊராட்சிக்குட்பட்ட பொய்கைக்குடி கிராமத்தில் கடந்த 15 ஆண்டு காலமாக மளிகை கடை நடத்தி வருபவர் 55 வயதாகும் சண்முகம். இவரது மனைவி 49 வயதாகும் சத்திய சுந்தரி. இவர்களுக்கு 4 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 6 மாத காலமாக சண்முகம் மூச்சு திணறல் காரணமாக அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு அவருக்கு மூச்சு திணறல் அதிகமானதால் உடனடியாக அவரை திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தனர். அப்பொழுது அவரது 4வது மகளான பழங்கனாங்குடி ஊராட்சி தேநீர்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு கணினி பிரிவில் படிக்கும் ஷாலினி மாணவி அவருடன் இருந்தார். மேலும் அப்பொழுது தனது உயிர் பிரியும் நேரத்தில் சண்முகம் தனது மகளை அழைத்து கல்விதான் உன்னை உயர்த்தும் என்றும் நீ படி என்றும் கூறியுள்ளார். சில மணி நேரத்திலேயே அவர் உயிர் பிரிந்துவிடவே தந்தையின் ஆசையை நிறைவேற்ற மகள் ஷாலினி தேர்வு எழுத சென்றுள்ளார். இந்த ஒரு சம்பவமானது இணையதளத்தில் பலரையும் கலங்க வைத்துள்ளது. என் பேர் சாலினி. நான் பொய்கைக்குடி அசு போஸ்ட் தேடர்பட்டி ஸ்கூல்ல படிக்கிறேன். எங்க அப்பாவுக்கு ஒரு வாரமா உடம்பு சரியாம இருந்துச்சு. திரும்பி எங்க அப்பா உடம்பு சரியாம இருந்து நல்லா குணமாயி வீட்டுக்கு வந்தாங்க. திரும்பி மூச்சு திணறனால திரும்பி நேற்று ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாலும் திடீர்னு ரொம்ப மூச்சு விட முடியாம இறந்து போயிட்டாங்க. ஆஸ்பத்திரியில இருக்காங்க, திருச்சி பெரிய ஆஸ்பத்திரியில. எங்க அப்பா பேர் சண்முகம். எங்க அப்பா எப்பயுமே என்னை படின்னு சொல்லுவாரு. அவருக்காக நான் இந்த எக்ஸாம் எழுத வந்திருக்கேன்.